ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 189வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. நம்ம வந்து கடைசியாக ஒரு 2 மாதமாக பாட்காஸ்ட் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பாட்காஸ்ட் கண்ணுபட்டு பாட்காஸ்ட் டைம் டேட் எல்லாம் மாறிலாம் வருது. நம்ம ஒரு 1 மந்தாக வந்து நல்லா ட்ராவலில் இருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து கொஞ்ச நாளில் சொல்லலாம். கொஞ்சம் நம்ம அப்படின்னா ரிவ்யூஸ், ட்ராவல் ப்ளஸ் வேறு கொஞ்சம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மோட்டா வேகனில். இன்னைக்கு என்ன டாபிக்னு அண்ணன்ட்டே கேட்கலாம். ஓகே, நாங்கள் வந்து ஆன்சர் சொன்ன மாதிரி பாட்காஸ்ட்டை ப்ரைமரியாக டைமை பேஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது அமைகிறது இல்லை. ஈவன் நேற்றுக்கு எடுக்கணும்னு நினச்சா அது நடக்கலை. இன்றைக்கும் நாங்கள் இந்த ரூமில் நான் இருந்தேன், இந்த பக்கம் ரூமில் வந்து இவங்க இருந்தாங்க. இப்படி 2 ரூமில் செட் பண்ணி கடைசியில் ஓரளவுக்கு லைட்டு செட்டாக இங்கே வந்தோம். அதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு லைட் எப்படி என்னன்னு பார்க்குறதுக்கு. இப்போ அதுதான் ரீசன். அதில் ஒருத்தர் வந்து நீங்கள் வீடியோ போடாட்டி எங்களை பரவாயில்ல, பாட்காஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க, நியாயமான விஷயம் தான். இந்த கண்டென்ட் ஆக்சுவலி நாங்கள் போன வாரமே பேசணும்னு நினச்சது. இந்த கார் பையிங்னு சொல்லக்கூடியது வந்து இன்னைக்கு ஒரு கன்சர்னில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கன்சர்ன் சொல்லக்கூடியது ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இல்லை, மார்க்கெட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஃபினான்ஸும் பீப்புள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற கார்ஸ் இல்லை. அதில் தான் நாங்கள் வந்து ஹார்ட் வர்சஸ் பிரெயின் டெசிஷன் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இன்னைக்கு பேச போகிறோம். இது ஏன் அப்படி ஒரு டெசிஷன் உண்மையில் இருக்குது, அந்த டெசிஷன் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த டெசிஷன் வந்து அப்படி வேல்யூபிளாக இல்லை, இந்த டெசிஷன் உண்மையிலே ஒர்த்தாக இல்லைன்னு நினைப்பாங்க. இந்த டெசிஷன் இருக்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது, என்ன கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுப்போம். இப்போது கார்ஸ்ன்னு சொல்லும் போதே அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. கார்ஸ்ன்னு சொல்லும் போதே அதில் நிறைய ட்ரீம் இருக்குது. நிறைய பேருடைய லாங் டேர்ம் ட்ரீமோடைய ஒரு வெளிப்பாடு தான் அவங்களுடைய கார் பையிங்கில் நம்ம பார்க்குறது. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ அந்த எமோஷன் நியூ ஜென்ரேஷன்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கார் பையிங்னு சொல்லக்கூடியது வந்து அந்த ஃபேமிலியில் அதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பையர்ஸாக இருப்பாங்க. அவங்க நம்ம கார் வாங்கிட்டோம்னாலே நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, சொசைட்டி அவங்கள அப்படி தான் பார்க்கும். அப்போ அந்த அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எமோஷனில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு மோட்டர் பைக் நம்ம வச்சுருப்போம், ஒரு கம்ப்யூட்டர் பைக் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் வச்சுருக்கிறதுக்கும், பெர்ஃபார்மன்ஸ்னால் எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் பைக் வச்சுருக்கிறதுக்கும் அதை ஸ்டைலிஷாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் கார்ஸ்லையும் அவங்க ஓட்டுறதுல. இப்போ நம்ம வந்து ஸ்டியரிங் பிடிக்கிற ஸ்டைலுக்கே சிலவங்க பிடிக்கிற ஸ்டைலு நம்ம கறக்கிற ஸ்டைல் ஆகலாம், கியரை வந்து நம்ம போடுற ஸ்டைல், அதாவது கியரை நம்ம இப்படியும் போடலாம், அதை 2 ஸ்டெப்பாக ஸ்டைலாக போடுறது, மெதுவாக அப்படி அது வந்து அப்படி ஸ்லாட் ஆகுறதுலேயே ஒரு டைமிங் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அப்போ இதில் இந்த எமோஷன்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு நம்ம பார்க்குறதுல ஃபஸ்ட் டைம் பையர்ஸை விடைக்கும். ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் ஆப்வியஸ்லி அதில் எமோஷன் கலந்தது இருக்குது. அவங்க வந்து அதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற இந்த கண்டென்ட் எங்கே போகுதுன்னா, ஒரு கட்டத்தில் கார்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கார்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்ல கார்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த தெரிஞ்சோ தெரியாமலோவில் நம்ம உள்ள வருவோம். முதல்ல எப்படின்னா, அவங்க உள்ள ஒரு கார் வாங்குறாங்க, நான் அப்படி அதோட விக்டிம் தானா. அந்த கார் நம்மளை என்ன பண்ணும், விக்டிம்னா அது நெகட்டிவ் இல்லை, அந்த கார் நம்மளை வந்து லேர்ன் பண்ண வைக்கும். அந்த கார் வந்து நம்மளை வந்து அந்த கார் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரும், கார் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வரும். அப்படி நம்மளை லேர்ன் பண்ண வச்சு நம்மளையே நம்ம அதில் என்ன பண்ணுவோம், அதை எப்படி சொல்லுது, நம்ம ஒரு ஸ்டைலை அதில் அடாப்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டைல் அடாப்டேஷனில் அவங்க அப்படி இருந்துக்கிட்டு இப்போ சடனாக இவங்க கார் மாற்றணும்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தான் நம்ம இந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயின் டெசிஷன்ல அல்டிமேட்டா பேச போறோம். ஆன்சர் ஏதோ சொல்ல வர ஃபீல் பண்ணி பாத்தியா, அண்ணன் சொல்லதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் தான். இது அந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயின் டெசிஷன் இல்ல, இது கரெக்டா வந்து அது என்னன்னா, ஏன் இது இல்ல, அதான் அண்ணா அந்த பாயிண்ட் சொல்லிச்சுல்ல. இப்போ நியூ கார் பையரை விடைக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு புதுசா வாங்குறவங்களுக்கு தான் அந்த இது நல்ல அதிகமா இருக்கு. அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு. இவங்க ஆல்ரெடி ஒரு பெர்ஃபெக்டான கார் வச்சிருப்பாங்க,
இனி அடுத்து போகும்போதுதான் அதுல நிறைய விஷயங்கள். ஏன்னா புது பையர் வந்து புது கார்ல இருந்து தான் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா. அது அப்ப இந்த 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 ஏரால இருக்க கார்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த கார்ஸ் வந்து வேற லெவல்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து இங்க வரும்போது இம்பாக்ட் இருக்கும். இது எப்படின்னா இது காலங்காலமா இருக்கிறதா. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இண்டஸ்ட்ரியோட கோல்டன் பீரியட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல சொல்லக்கூடிய ஒரு 2000 இருந்து 2015 இருந்து 17 வரைக்கும் இருக்கிற பீரியட்னு பார்த்தா, டெவலப்டு கண்ட்ரீஸ்ல டெவலப்டு மார்க்கெட்ஸ்ல இது 80s to 90sல இருந்து 90s to 2000ல அது இன்னொரு ஸ்டைலுக்கு மாறி இருக்கு. அப்ப நம்ம பீரியடுக்குள்ளே வரலாம். இதுல இப்ப ஏன் ஏஜ்ல இருக்கிற பீப்புள் மெயின் கன்சர்ன் வந்து ஏன் ஏஜ்ல இருக்கிற பீப்புள் கிட்ட நான் கன்சல்டிங்ல பேசும்போது நான் அவங்க கூட ஜெல் ஆயிருவேன். ஏன்னா அவங்க சொல்றதுல எனக்கு கரெக்டா நம்ம டிராவல் பாத்துலே இருக்கும். அது எப்படின்னா, இது மத்தவங்க கூட நான் ஜெல்லாக மாட்டேன்னு இல்லை, இது வந்து அதாவது இந்த அது ஓப்பனாகவே நான் சொல்றேன், நம்ம ஃபோர்டு இல்லை ஃபியட்ஸோடைய கன்சல்டிங் கேட்குறவங்க அவங்க வச்சிருக்கிறதுல இருந்து இன்னொரு கார் வாங்க சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுவேன், நீங்க வந்து இந்த கார்ஸோட ஹேங் ஓவர்ல கார் தேடாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன சாய்ஸ்ன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபோர்ட்ல சிலவங்க பேசும்போது ஒரு ஃபேமிலி வேல்யூ ஃபீலிங் நமக்கே வரும். அது என்னன்னா, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம பார்க்குற விஷயங்கள். அது என்னதான் நம்ம வந்து மற்ற கார்ஸ் எல்லாம் நமக்கு பிடிக்குது, நம்ம மற்ற கார்ஸ் வச்சாலும் பர்சனல் சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ள இந்த எமோஷன்ஸுக்குள்ள இருக்கிறது. அப்போ இங்க இது வந்து ஒரு பெரிய பேரியரானு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பேரியர். ஏன்னா டெசிஷன் மேக்கிங்ல ஒரு பெரிய ட்ரபிள்சமான ஒரு பீரியடுக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. சிலவங்க ஒரு வருஷமா கார் டெசிஷன் எடுக்காம இருப்பாங்க. இதுக்கு இந்த கண்டென்ட்டோடைய கனெக்டிவிட்டியே முந்தா நேற்றைக்கு நைட் வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட நான் கன்சல்டிங் பேசினேன் தெரியுமா. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு வருஷமா நீங்க கார் தேடுவீங்களா, போலோ வச்சிருக்கிறார். அவர் போலோல இருந்து அப்கிரேட் ஆகணும் 2.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்காரு. அவங்க வீட்டுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிமே உங்களுக்கு கார் செஞ்சுதான் தரணும் நீங்க கேட்கிற ஸ்டைலுக்கு. இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம இதுக்குள்ள போவோம். இப்போ வந்து இதுல கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்பதான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து போடுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயின் டெசிஷன்ல நம்ம பேச வேண்டியது ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எமோஷன் அண்ட் லாஜிக் இன் டெசிஷன் மேக்கிங். நான் முதல்ல கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எமோஷன், அதுல லாஜிக் இல்லைன்னு கிடையாது, அதுலயும் லாஜிக்ஸ் இருக்கு. அந்த லாஜிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்சனல் சாய்ஸஸ்ல இல்ல. அது ஒரு டைம்ல மார்க்கெட்ல இது ரெண்டு மிக்ஸ் ஆன கார்ஸ், எமோஷன் இருந்து லாஜிக் இருந்தது. இப்பதான் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. கரெக்ட். அது டேனி வந்து ஒன்லைன்ல சொல்லி முடிச்சான். அது கரெக்ட் தான். முன்னாடி நம்ம ஒரு கார் எடுத்தோம்னா அங்க டிரைவருக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகிற ஃபீச்சர்ஸ் இருந்து ஃபேமிலிக்கான கனெக்ட் இருந்தது. இப்போ இதுல எய்தர் ஒன்னதான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த லாஜிக்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு வந்து நம்மளை நிறைய விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருந்தது மாதிரி கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்டைல். இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி இது நம்ம பேசினா பூமர் மாதிரி ஆயிரும் இந்த டாபிக் உள்ள போனா. எப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரு வேற ஸ்டைல்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறவங்களுக்கு புரியும். நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன போகும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறியாச்சு. அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு மாறியாச்சு பாரு. அப்போ முதல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து த பேட்டில் பிகின்ஸ். பையிங்ல ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய காரை வந்து விற்கணும்னு நமக்கு வந்து இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும். இது நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். ஃபேமிலி சைஸ் பெருசாக இருக்கும், ஏஜிங் இருக்குது. இதில் இந்த விற்கணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளுடைய சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும். ஏன்னா பழைய வெஹிக்கிள்ஸ் சில வெல் மெயின்டைன்டாக வச்சுருப்போம், ஆனால் ஒரு ரீப்ளேஸ் பண்ணி போகும்போது பார்ட்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அப்போ தான் வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஹார்ட் என்ன தெரியுமா சொல்லும், திஸ் கார் ஃபீல்ஸ் ரைட், அதாவது எனக்கு இல்ல நம்மளுடைய அந்த பழைய காருக்கு இதா வந்து நம்ம இந்த காரை வாங்கலாம் அப்படின்னு தோணும் போது பிரெயின் என்ன தெரியுமா சொல்லும், திஸ் கார் மேக் சென்ஸ்ன்னு சொல்லும். இந்த 2 கிடையாது. இதுல வந்து இப்ப நீங்க வந்து இது ஹார்ட்னு ஒன்னே கிடையாது, பிரெயின் தான் 2 டெசிஷனை எடுக்குதுன்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட்ல வந்து நான் சொன்னதுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அப்படி ஒரு நீங்க ஹியூமன் ஆர்கனே தப்பா சொல்றீங்க, பிரெயினுக்கு தான் எல்லா வேலையும் இருக்குது, ஹார்ட்டுக்கு பம்பிங் வேலை மட்டும்தான். நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்றது மனசுல இருந்து சொல்றதுக்கும் எப்படி சொல்றதுக்குள்ள வித்தியாசம் தான் இல்லையா. அதை நம்ம இப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஒண்ணு நமக்கு ஆசைகள், இன்னொன்னு நமக்கு சிச்சுவேஷன். அதுக்கு சிச்சுவேஷன். ஓகே, அப்போ பிரெயின் என்ன பண்ண தெரியுமா, பிரெயின் தான் இங்க வந்து இன்னைக்கு. ஏன்னா
இந்த காரை தவிர மற்றதுல எல்லாத்துலேயும் இந்த பீப்புள் வந்து பயங்கர லாஜிக்கலாக இருப்பாங்க. வீட்டில் பவர் சப்ளைன்னா இந்த வாட்டேஜ் போட்டால் கரண்ட் இப்படி இருக்கும், இதுல வந்து 9 வாட் எல்இடி போடுறதுக்கு பதிலாக 6 வாட்டே போதும். அது எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் உண்டு. இங்க ஆப்ஷன் இல்லை. அவ பிரெயின் என்ன பண்ண தெரியுமா, லாஜிக்கலி ரிப்ரசன்ட் பண்ணும். நம்ம என்ன திங்க் பண்ணா என்ன கரெக்டா இருக்கும் அனாலிசிஸ் பண்ணும். எப்பவுமே ப்ராஸ் அண்ட் கான்ஸை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுன்னா இப்படி இதுன்னா இப்படி. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம இந்த ஷூ வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சாய்ஸஸ் இருந்தாலும் அந்த ஹார்ட் பிரெயினுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளோட லைக்கிங்க்கு இன்னைக்கு நம்ம வாங்க முடியும். ஆனால் கார் அப்படி வாங்க முடியாது. இப்போ ஹார்ட்ல என்ன தெரியுமா இருக்கு, அந்த பர்சனல் லெவல் டிசைரையும் சொசைட்டியில் நம்ம பில்டு பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். அதுதான் நான் சொன்னேன், ஒருத்தருக்கு இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபோர்ட்ஸ் பிடிக்கும்னு வச்சுக்கோ, நான் ஹேண்ட்லிங்கை பற்றி என்னுடைய சர்க்கிளில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலியில் எல்லார்ட்டையும் நம்ம வந்து இப்படி தான் இருக்குது கார், நமக்கு இந்த கார் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு கார் வாங்கினா அது பீப்புள் வந்து ட்விஸ்ட் ஆவாங்கல்ல. நம்ம நிறைய பீப்புளை பார்ப்போம் இப்படி. அது வந்து அவங்கள பர்சனல் நம்ம தப்பா ஒன்றும் இம்பேக்ட் ஆகாது, ஆனாலும் ஒரு ஃபீல். அது மத்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு உள்ளது மத்தவங்க மேபி யோசிக்க மாட்டாங்க, ஆனா நமக்கு தோணும் அது எப்படி அப்படி யோசிப்பாங்களோ, நம்ம டவுன் கிரேட் ஆயிட்டோமோ, நம்ம அப்கிரேட். இன்ஃபேக்ட் வந்து சைஸ் பெருசா இருக்கும், கார்ல சைஸ் பெருசா இருக்கும், ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இந்த ஹார்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன் வந்து இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு உள்ளதுக்கு சில இது இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டியரிங் ஃபீல். இதெல்லாம் நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போனால் இந்த பாட்காஸ்ட் வந்து டைமுக்கு நிற்காது, நம்ம எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணியாச்சு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், ஹேண்ட்லிங், எமோஷன், அந்த பிராண்டுக்குன்னு நம்ம வச்சிருக்கிற ஒரு வேல்யூ. அப்புறம் வந்து என்னன்னா, இந்த ஹார்ட் டெசிஷனில் ரீசேல் பற்றி கவலை இருக்காது. இந்த கார் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டா வருமா, இல்லை சாரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி நம்ம விற்க முடியுமா, இதெல்லாம் இங்கே கவலையில் இருக்காது. சில டைம் சில ஃபியூல் எக்கனாமியை கூட நம்ம கொஞ்சம் நம்ம மனசு பார்கெயின் பண்ணி இல்லை வேணாம் நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் குறைச்சிக்கிடுவோம். இது வந்து ஹார்ட்டோட இதில் இருக்கும். பிரெயினோட இதில் நம்ம பார்த்தோம்னா பியூர் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும், ஃபியூல் எக்கனாமி இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும், ஃபேமிலியோட சேஃப்டி. அது ஆப்வியஸ்லி ரெண்டுலேயும் வரும், ஆனால் இதில் கொஞ்சம் கூட தூக்கமாக இருக்கும். ரிலையபிலிட்டி, ரீசேல், பிராண்டு மேலே இருக்கிற ட்ரஸ்ட், இது எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸல்ல கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த பையிங்கோடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லக்கூடியது, இப்போ என்னுடைய ஏஜில் இருக்கிற ஒரு பர்சனாக நம்ம ஒரு இதில் எடுத்தோம்னா, அவங்க ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே இந்த எக்ஸல் பேஸ்டாக இருக்கும் இல்லையா. ஆஃபீஸில் உள்ள ஒர்க் ஆகலாம், வீட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதா, இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, P&L பார்ப்பாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலே எக்ஸலில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே எக்ஸலில் கொண்டு வந்துட்டு எய்தர் காரை வந்து ஹார்ட்ல வாங்கினா எக்ஸலே இருக்காது, மைண்ட்ல வாங்கணும். ஆனால் லாஜிக்கலி வாங்கினா அதுவும் எக்ஸல் இருக்கணும். இதுக்கு இடையில ஒரு பேட்டில். இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து முடியாதுன்னு இல்லை, இது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து இல்லை. சிலவங்களுக்கு இப்ப என்னன்னா 2 கேட்டகரி இருக்கா. ஒருத்தவங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி தான் வேணும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இந்த சைடு உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. இதுல சிலவங்க ஃபுல்லா சரி அந்த ஹார்ட் டெசிஷனுக்கு போயிடும், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபீல் போதும். ஒரு சாரார் வந்து இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு முடியாது. நம்ம மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம். ஏன்னா நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நீ ஏதோ பேச வந்து வெயிட் பண்ணிக்க, நான் வர்றேன். அதாவது நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா இந்த டெசிஷன் இதில் ஸ்லிப் ஆனால் அவங்களுடைய ரொட்டீனை பாதிக்கும். ஏன்னா இஎம்ஐஸ் இருக்கும், பிள்ளைகளோட. நான் ஏன் ஏஜ் இதில் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, இப்போ ஏன் ஏஜ் +or-5 பார்த்தோன்னா 41 பார்த்து போயிட்டு இருக்கேன். அப்போ இதில் +or-5 பார்த்தோம்னா இந்த +5 இருக்கிறவங்க ஒரு எல்டர்ஸ் குழந்தை இருந்ததுன்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிற ஸ்டேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. -5 இருக்கிறவங்க பார்த்தோன்னா அப்போதான் அவங்க வந்து கொஞ்சம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு இப்போ நம்மள மாதிரி கொஞ்சம் கேரக்டர்ஸ் நீ பார்த்தேன்னா இப்போ அவங்க ரொட்டேஷன்ல தான் இருப்பாங்க. நம்ம சேவ் எல்லாம் பண்ணலாம், ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு போகணும் உள்ளதில்லை. அப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் நீ சொன்ன மாதிரி, டேனி சொன்ன மாதிரி, இந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த திங்கிங் ரெண்டையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
இல்ல இப்ப அஃபோர்டபுளா உள்ளவங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பெட்ரோல் ஊத்தி அது இது பண்ணி சமாளிக்கலாம். ஏதாவது ஒரு பாராமீட்டர் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பீரியட்ல கொஞ்சம் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நம்மள மாதிரி உள்ள ஆட்களுக்கு கொஞ்சம் இந்த டிரைவிங் ஃபீல் எல்லாம் காட்டி தந்துட்டு இப்ப அது இல்லைன்னா தான் அந்த பிரச்சனை. நமக்கு பட்ஜெட்லயும் இருக்கணும், ஃபியூல் எஃபிஷியன்சியும் வேணும், மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கணும். ஆமா, ஆன்சர் இல்லை. நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவன் சொன்னால சிலவங்க வந்து பிரெயின் டிசிஷன்ல போவாங்க, சிலவங்க வந்து அந்த ஒரு மிட் இது எப்படின்னு இருப்பா. அது நான் என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம நியூ கார் பையர்ஸுக்கு வந்து ஈஸியா பிரெயின் டிசிஷனுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 15 lakhs i20 இன்லைன் கைலாக் எல்லாம் நியூ கார் பையர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். இப்போ நிறைய கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க, அது எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இப்ப கைலாக்கு என்லைன் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்டடா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பாங்க. இப்ப இன்னொரு பிரஸா வேற ஏதாவது கார் ஓட்டுமோ அது அவங்க அவ்வளவு அட்டாச் ஆகல. சரி நம்ம எதுக்கு போலான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு 20,000-30,000 கிலோமீட்டர் ஃபோர்டு ஃபோக்ஸ் அதெல்லாம் ஓட்டிட்டு அடுத்து இந்த இதுக்கு போறதுதான் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அதான் டேனி சொன்ன மாதிரி நான் வந்து இதுல ஒரு பாயிண்ட் எனக்கு இப்ப அதுல ஒரு கேட்ச் கிடைச்சது. ஆன்சன் சொன்னதுக்கு அதுதான் கனெக்டிவிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி என்னன்னா, பழைய மேனுஃபேக்சரர்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பழக்கி வச்சாச்சு. இல்லை அது என்னன்னா அதுதான் அந்த கோல்டன் பீரியட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த கார்ஸுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஹையா இருந்தாலும் பேசிக்கான ஒரு கார் கொடுக்க வேண்டிய எல்லாமே அதுலயும் இருந்தது. இங்கதான் நம்ம இப்ப டிஃபர் ஆகுறோம். இப்போ ஆன்சன் சொன்ன அந்த எக்ஸாம்பிள பாரு, அந்த இடத்துல கைலாக்குக்கு போனா டிரைவருக்கான ஃபீட் இருக்குது, ஸ்டியரிங் ஃபீட்பேக் இருக்குது, ஒரு நல்ல சேஃபான சேசி இருக்கு, ரியர் சீட் சொதப்பியாச்சு. இப்போ ஒரு ஒரு நல்ல ஹேட்ச்ல இருந்து வர்றவங்களுக்கே அங்க வந்து அவங்கள கன்வீனியன்டா ஃபேமிலியை உட்கார வைக்காது. இப்போ அதே இது i20 இன்லைனுக்கு போனா ஆல்ரெடி ஒரு ஃப்ரூகலான ஒரு டீசல் இருந்து, ஒரு நல்ல எஃபிஷியன்டான டீசல் இருந்து வர்ற ஒருத்தங்க i20 இன்லைனுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி அடி வாங்குது. இந்த டிரைவிங் ஃபீல் பிடிச்சவங்க வந்து ரியர் சீட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இங்க என்ஜின் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப நான் என்ஜின் எடுப்பேனான்னு கேட்டா தெரியா 3 சிலிண்டர் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மென்ட். மத்த கார்ஸ்ல 1.2 டர்போ இருக்கு, இது ரெண்டும் எல்லாம் நல்லா இருக்கு. அங்க கொண்டு 1 லிட்டர் வச்சிருக்காங்க. அதான் அவ இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஹுண்டேல வந்து ஒரு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வருதுன்னு சொல்லும் போதே நம்ம யோசிச்சதே ஓகே அவங்க பேயான் கொண்டு வராங்க, இதை வந்து i20 இன்லைன் வைக்கும்போது ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். நம்ம பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் லாஜிக்கலி நிறைய திங்க் பண்ணுவோம். அதாவது நாங்க கண்டென்ட் பேஸ்டா திங்க் பண்றதுல எப்பவுமே எப்படி இருக்கும்னா, இந்த செட் ஆஃப் பையர்ஸை ஏன் இது கன்வின்ஸ் பண்ணாது, அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் தான் நம்ம யோசிப்போம். அதுலதான் வந்து இது வருது. இப்ப இந்த நம்ம ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்குமான அந்த டொமைன் திங்கிங்குள்ள வந்துட்டோம். இனி வந்து பையிங் ப்ராசஸ்க்குள்ள வரும். இப்ப நம்ம வந்து திங்க் பண்ணியாச்சு, நம்ம விஆர் என்ன ப்ராப்ளம்னா என்னது, ஒரு கார் கரெக்டா வாங்கணும். இந்த கரெக்டா வாங்கணும்னு சொல்லக்கூடியதுல பட்ஜெட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, பார்க்கிங் ஒரு பெரிய ஃபேக்டர். இன்னைக்கு கார்ஸை வந்து ஒரு 4.3 மீட்டர் 4.4 மீட்டருக்கு வாங்க முடியாத நிறைய பார்க்கிங் பிரச்சனைகள் நிறைய. ஏன்னா ஊர்ல அவங்களுக்கு பெரிய லேண்ட் இருக்கும், நமக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்ம லக்கிலி வந்து நம்ம இடத்தோட நம்மளும் சிட்டில போய் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருந்தோம்னா இதெல்லாம் லாஜிக்கலி நம்ம பிரச்சனைகள்ல வரும். அங்க வந்து 4 மீட்டருக்கான ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுலயும் சில வீடுகள்ல இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ரேம்ப் இருக்கும், அங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்சையோ ஒரு செடானையோ கொண்டு வைக்க முடியாது. இப்படி எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதை தாண்டி நம்ம ஒரு ப்ராப்ளத்தோட நம்ம வந்தாச்சு. இதுல பட்ஜெட்டும் ஒரு கட்டத்துல ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனா பட்ஜெட் ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், ஐ மீன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த டெஸ்ட் டிரைவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்கு. இதுல வந்து டெஸ்ட் டிரைவ் ட்ராப்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம அதனால தான் வந்து ஹவு டு டூ எ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு ஒரு கண்டென்ட் பண்ணோம். நான் எப்போவுமே வந்து இதை நீங்கள் கேட்டிருக்கலாம், நம்ம கன்சல்ட்டிங்கை க்ளோஸ் பண்ணுற நேரம் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், கொஞ்சம் லாஜிக்கலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க, ஒரு ஹரியில் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டெஸ்ட் ட்ரைவ்ல இதில் என்னன்னா, அந்த 10 நிமிஷம் டெஸ்ட் ட்ரைவ்ல எப்போவுமே ஹார்ட்டுக்கு வந்து அது பிடிக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு வாரம் வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு
நான்வெஜ் வந்து என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். ஒரு எக்ஸாம்பிள், இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்றேன். அதே இது நம்ம வைஸ் வர்ஸாவும் ஒர்க் ஆகும். நம்ம ஊர்ல ஃபுல்லா நம்ம வீட்டுல என்னைக்கு மீன் இருக்கும். நம்ம வந்து வெளியில வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நல்ல வெஜிடேரியன், இந்த இந்த புஃபே சிஸ்டம்ல நிறைய வெஜிடேரியன் வச்சிருக்கும்போது வெஜ்ஜே நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இது ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன் பீப்புளுக்கு செட் ஆகாது. அதுல கொஞ்சம் பேர் இங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன், என்ன மாதிரி பிளெக்சிபிளான பீப்புளுக்கு இது செட் ஆகும். அது மாதிரி நம்ம ஒரு கார், ஈவன் தோ அது ஒரு நல்ல ஹேண்ட்லிங் காரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புது காரை ஓட்டும் போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கிடைக்கும். அதுதான் இங்க நிறைய பேரை லாக் பண்ற ஒரு விஷயம். ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸுக்கு அப்படி ஒரு கெட்ட குணம் உண்டு. நம்ம ஆக்சிலரேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்லாங்ல ஸ்விங்னு போகுதுன்னு ஒரு கதை இருக்குல்ல, அது ஒரு ஆக்சுவலி நம்ம அப்படி ரெகுலரா டிரைவ் பண்ண மாட்டோம். நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைலுக்குள்ள அதை ஓட்டுவோம்னா நம்ம கேஷுவலா கியரை மாத்தி போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம ஒரு டெஸ்ட் டிரைவ்னு போய் அதை ஒன்று ஆக்சலரேட் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓ, அப்போ இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வர்றது தான் நம்ம இதை ட்ராப்னு சொல்றோம். இது ஏன் வந்து இது ஒரு ட்ராப்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு ரீசன். இந்த ப்ரோஷர்னு சொல்லக்கூடியதே ஒரு மிஸ்லீடிங் ஃபேக்டர்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம எந்த என்ஜின் எடுக்கலாம், 1.2 லிட்டர் K2 என்ன எடுத்தோம்னா 90 PS பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு தான் அதோடைய பேசிக். ஒரு 5000 RPMல தான் அதை எங்க எடுத்துட்டு வரும், அந்த 90 PS எடுத்துட்டு வரும். ஒரு 4400 RPMல இருந்து தான் அது வந்து பீக் டார்க்குள்ளேயே வரும். ஆனா நம்ம அதே இதுல ஒரு 1.2ல இந்த பியூர்டெக் 110 எடுப்போம்னு வைப்போமே, பியூர்டெக் 110 வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 5000 RPMல 110 PSக்கு வரும். ஆனா ஒரு 1750 RPM to 2000 RPMக்குள்ளே 205 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஆட்டோமேட்டிக்லயே 190 நியூட்டன் மீட்டர் வந்து மேனுவல்ல எடுத்துட்டு வரும். இந்த ப்ரௌசரை நம்ம இப்படி பாக்குறோம். ஆனா நம்ம வந்து அது நிறைய பேர் வந்து ஸ்பெக்க மட்டும் தான் பார்ப்பாங்க. அதான் ஸ்பெக், இவ்வளோ இது பிஹெச்பி இருக்கு, இவ்வளவு டார்க் இருக்கு, அது எவ்வளவு ஆர்பிஎம்ல வரும் அந்த கால்குலேஷன் யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அழுத்தத்துல இது அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு போகும், பயங்கரமான அவுட்புட் கொடுக்கும். ஆனா நம்ம எங்க ஓட்டுவோம், சிட்டில தான் ஓட்டுவோம். ஹைவேஸுக்கு அக்கேஷனலி தான் போகணும் இருக்கிற இடத்துல. நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய காருக்கு என்ன இருக்கு, அந்த டர்போ லேக்னு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம சொல்லிட்டு நல்ல என்ஐஎஸ் வச்சிருப்போம். இதுல நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். டீசல் பெட்ரோல் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வச்சக்கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா, நம்ம டீசல்ஸை வந்து சொல்றதுன்னா டீசல்ல தான் அந்த ஃபீல் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நானும் ஆன்சரும் காலையில நீ டீ குடிக்க போயிட்டு நாங்க நடந்து வரும்போது, நாங்க ஆக்சுவலி என்னன்னா இங்க இந்த மாதிரி ரொட்டீனுக்கு நாங்க இங்க வெளியே வந்தோம்னா காலையில எழும்பி இந்த கார் வாட்சிங் மாதிரி ஒரு வாக்கிங் உண்டு. அதுல வந்து நல்ல கார்ஸ் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கோம். அப்போ ஒவ்வொரு காரோட கதை வரும். இன்னைக்கு ஹோண்டா சிட்டி 3rd ஜென்னோடைய ஸ்டோரியை நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த காரோடைய ஸ்டைல் எல்லாம் பேசும்போது நான் ஆன்சன்ட் இந்த ஸ்டோரி சொன்னேன், டேய் அந்த என்ஜின் என்னையிலே பியூட்டிஃபுல் என்ஜின். அதாவது இப்போ நம்ம டீசல் நமக்கு பிடிக்குதுன்னா அதோட அவுட்ரைட் டார்க் தான். அப்புறம் நிறைய பேருக்கு அந்த டீசலோட கிரண்ட் பிடிக்கும், அந்த ஃபீல் பிடிக்கும், ஒரு ரானஸ் பிடிக்கும். ஆனா அது வந்து ஒரு சாஃப்டான என்ஜின். அதோட கியரை நம்ம போடும்போதே ஒரு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட்ல அது மாறும். ஆனா அந்த என்ஜின் எங்கேயுமே கிவ் அப் பண்ணாது. 1500 cc மாதிரி அது ஃபீல் பண்ணும். அதையும் தாண்டி அது இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அது அப்படி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியாது, இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் நம்ம 5G சிட்டிலே அதை ரவ் ஹார்ட் பண்ணி தான் அவுட்புட் எடுத்தோம். இப்போ பெட்ரோல் டீசல்ல வந்து இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண, பெட்ரோல்லையும் அதாவது பெட்ரோல் ஹெட்ஸ்ன்னு தான் அதை அந்த பீப்புளை வந்து ரெட் லைன் பண்றவங்களை சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டிஃபரன்சியேஷனே இங்க கிடையாது. இப்போ உள்ள பாயிண்ட்ல அன்னைக்கு அது கிடையாது. அன்னைக்கு எல்லாமே ஹையர் டிஸ்பிளேஸ்மென்ட் பெட்ரோல்ஸ் தான் இருந்தது. கண்டிப்பா. அப்ப அதுல ஃபீல் இருந்து. அப்ப இதுல டீசலுக்காக தான் நம்ம பேசுறோம். இப்ப நிறைய பேர் என்னன்னா நம்ம டீசலோட அட்வொகேட்டா பேசுறோம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ரெண்டுக்குமே ரெண்டோடைய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் இருந்தது. டீசல் கொஞ்சம் கூட டார்கியா இருக்கும். கொஞ்சம் அடிச்சு ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோவர் ஆர்பிஎம்ஸ்ல அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். லக்கிலி 2005க்கு அப்புறம் டீசல்ஸ்ல சிஆர்டிஏ அண்ட் டர்போ சார்ஜிங்கோடைய ஒரு அட்வான்டேஜ் வந்ததுல டீசல்ஸ் கொஞ்சம் கூட அந்த எஃபிஷியன்சில ரேங்கிங்ல ரிஃபைன்மெண்ட்ஸ் லெவல்ஸ் வந்தது, மேல வந்தது. இப்போ நம்ம டெஸ்ட் டிரைவுக்குள்ளே வரலாம். டெஸ்ட் டிரைவ்ல இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? இந்த டெஸ்ட் டிரைவோடைய கன்ஃபியூஷன்ல நம்ம டெசிஷன் எடுத்தா அது ஹார்ட் டெசிஷனா இருக்குமா இல்ல வந்து பிரெயின் டெசிஷனா இருக்குமா?
டெஸ்ட் வந்து இப்போ நமக்கே வந்து நம்ம ஒரு புது ப்ராடக்ட் பார்க்க போகல, டிரைவிங் விடும் ஒரு ப்ராடக்ட்ல யாரு இருக்கிறப்போ அதுக்கு இன்டீரியர் பயங்கரமா இருந்தாலே ஒரு ஃபீல் குட், அந்த ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபீல் இருக்குமான்னு கேட்டா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்லாங் சொல்லுவோம், ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம் கார் பையிங்கோடைய ஒரு பாயிண்ட்ல. அதாவது அது ஏன்னா நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, ஃபியூச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக கார் வாங்குறதுல இந்த சன்ரூஃப் பேனரோமிக்கு இந்த சோகால்டு இந்த டெலிமேட்டிக்ஸை பேஸ் பண்ணி கார் வாங்குறதுல ஒரு 2 monthsக்கு மேலே அதெல்லாம் ப்ராக்டிக்கலி பெருசாக யூஸ் ஆகுற மாதிரி இல்லை. அப்போ அதுதான் அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை தாண்டி தான் நம்ம மெக்கானிக்கல் விஷயங்கள் எல்லாம் பாப்பப் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய இந்த இந்த திங்கிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, இந்த ஹார்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டர் இல்லையா, அந்த ஃபேக்டருக்கும் அந்த பிரெயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டருக்கு இடையில உள்ள பேலன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவே எதா இருக்கும், டெஸ்ட் டிரைவ் தான் இருக்கும். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்டீரியர்ல நான் ஒண்ணு நம்ம நம்ம பிஓடி ஷோரூம்ல இருந்தப்போ நானும் டேனி வந்து அந்த அட்டோ 3ல உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து இன்டர்நேஷனல் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். அதை பார்த்தப்ப நமக்கு ஒரு ஃபீல் வந்துடல. ஆனா நம்ம அது வாங்கிட்டு நம்ம ஒரு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு சப்போஸ் அதுக்கு சீட் வந்து நல்லா இல்லைன்னு வைங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா டிரைவிங்ல தானே இருப்போம். இன்டீரியர் எப்படி தொட்டெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டோம். அந்த சீட் நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா என்ன சீட்டு இப்படி இருக்கு அப்படிதான் தோணும். அந்த ஃபீல் அதோட போச்சுல்ல. அப்பதான் அந்த மெக்கானிக்கல் விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம கண்ணால பாக்கியது ரியல் லைஃப்ல அப்படி பிராக்டிகாலிட்டின்னு வரும்போது மேபி மாறலாம். ஒரு சீட் வந்து பார்க்க அழகா இருக்கலாம், அதனால உட்காரும்போ அந்த நம்மளோட பிசிக்கு செட் ஆகுது. இப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா அந்த லம்பார் ப்ரொஜெக்டடா இல்ல தள்ளிக்கிட்டு இருக்கிற சீட்ஸ்ல இருந்தாலே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்டியரிங் நேட்டைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் நமக்கு இப்ப பிரச்சனை, இப்ப இந்த C5 வாங்கின பிறகு உள்ள பிரச்சனை அதாவது இதுக்கு ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்கு, ஒரு பொசிஷன். இதுல இருந்துட்டு புதிய கார்ஸ் போகும்போது அதுக்கு அந்த ஸ்டியரிங் இப்படி இருந்தாலே அது நம்ம அதுவும் கொஞ்சம் கூட லிஃப்டா இருந்தாலும் இது ஏன் இவ்வளவு உயர்ந்திருக்கு, அதுதான் அந்த விஷயம். இப்ப நான் இதுல ஒரு விஷயம் நான் முதல்ல பேசணும்னு நினைச்சது மிஸ் ஆச்சுது. இந்த கார் பையிங்ல இந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயின் டெசிஷன்ல ஒரு தேவையில்லாத ஒரு ஃபேக்டர் இங்கே ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதை கூட நம்ம பிரேக் பண்ணுவோம்னு சொல்லி இதை நம்ம பேசுவோம். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க, ஓப்பனாகவே நம்ம பேசிடுவோம். நம்மளுடைய ரிக்வயர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நிறைய பேர் சொசைட்டியில் நம்மளுடைய அந்த நம்ம லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக ராங்கான கார்ஸ் வாங்குறது மாதிரி ஒரு ஃபீட்பேக் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். இது எனக்கு முதல்ல தெரியாது. ஆனால் அது எங்கே வரும்னா நம்மளுடைய நெய்பரையோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்லையோ நம்மளை சுற்றி இருக்கிறதுல நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க, ரீசெண்டாக நான் வந்து ஒரு விஷயம் நான் எழுதி வச்சிருந்தேன். நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்றதை நம்ம ஸ்கிரிபிள் பண்ணுவோம்ல, அதில் பீப்புள் வந்து அச்சீவ்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதில் உனக்கு ஜெலசி இருக்கலாம், அந்த நிறையத்தில் வந்து அக்ரீடாக கூட இருக்கலாம். இது ஒரு ஆஃப் டாபிக், ஆனால் இதில் பேசுவோம், இது கூட கனெக்ட் ஆகும். இந்த அச்சீவ்மெண்ட்டை ப்ரைஸ் பண்ணுறதை தவிர ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எஃபர்ட்ஸ் ஒன்று பெருசாக இருக்குது. அச்சீவ்மெண்ட் எங்கே இருக்குது, சில டைம் 10 வருஷம் தாண்டி இருக்கும், 20 வருஷம் தாண்டி. ஆனால் இந்த எஃபர்ட்னு சொல்லக்கூடியதில் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எஃபர்ட்டில் இருக்கிறவங்கள ப்ரைஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல மாட்டோம், இழுத்து தள்ளி போட பார்ப்பாங்க. எப்படி பண்ணுவாங்க, நீ பண்றது லாஜிக்கா இருக்கா, ஏன்னா அவங்க பண்றவங்களுக்கு தெரியும் அது உண்மையிலே கரெக்டா போகுதான்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எஃபர்ட்ஸை பீப்புள் வந்து இது பண்ணல ப்ரைஸ் பண்ணல. ஆனா நம்மளுடைய எஃபர்ட்ஸை வந்து நம்ம அச்சீவ்மெண்டா காட்டுறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு பொருள் வந்து கார். ராங் பையிங் நடக்கிறது, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் சொல்ல வரக்கூடிய விஷயம். இது ஆக்சுவலி எமோஷனலி கனெக்டடான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ப்ரைடுன்னு நான் சொல்ல வர மாட்டேன். அதான் அவங்க வந்து ஒருத்தங்கள சக்சஸ் ஒரு கார் மூலமா அவங்க வெளிப்படுத்துறது. இதை நான் எப்படி உங்ககிட்ட நம்ம நிறைய தடவை இதை நம்ம பேசியிருக்கோம், இப்போ உங்களுக்கு புரியும் நான் எங்க சொல்லுவேன். இந்த யூஸ்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸை சிலவங்க இன்டர்மீடியட்டா வாங்குவாங்க தெரியுமா, அவங்க அச்சீவ்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ள உண்மையிலே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்றது அச்சீவ்மெண்ட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ற அந்த ப்ராஜெக்டோடைய டார்கெட்ல இருக்கும், அதோடைய ப்ராஃபிட்ல இருக்கும், இல்ல அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்குள்ள வர வேண்டியது இருக்கும். அந்த எல்லா ப்ராசஸ்லையும் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கும். ஆனால்
அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அவமானமா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்த ஒரு கம்பேரிசனா இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம இங்க வந்து ஒரு கார் வாங்கி ஆகணும், நம்மள வந்து ஒரு சொசைட்டில நம்மளே பொசிஷன் பண்ணணும், ஒரு ராங்கான கார் வாங்கணும். இது அவங்களுடைய growth-அ டேம்பர் பண்ணும், அவங்களுடைய பாக்கெட்டை ஓட்ட போட வைக்கும், மொத்தத்தையும் மெஸ்அப் பண்ணும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன். நம்ம ரீசெண்டாக தானே ஒரு டெல்லி கார்ஸ் வாங்கின ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு லக்ஸரி பிராண்ட் ஒருத்தங்க வாங்கி எண்ட் அப் ஆன ஸ்டோரியை நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இதுவும் இதுக்குள்ள ஒரு ஃபேக்டர் இருக்கு. இந்த லாஜிக்கல் திங்கிங்க்கு இங்க ஸ்கோப் இருக்கு. இந்த இடத்துல லாஜிக்கலி நம்ம திங்க் பண்ண நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளுடைய அந்த பீரியடுக்கு கரெக்டான ஒரு கார் வாங்கணும்னாலே ஒர்க் அவுட் ஆகும். அக்ரீடா இந்த பாயிண்ட், நான் இதுக்கு கூட மேட்ச் ஆகும் தானே. ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ரைட் ட்ராப்ல ஒரு பாயிண்ட் கூட நம்ம இதுல இருக்கு, சேல்ஸ்மேன் ஹைப்பிங் அப். இந்த சேல்ஸ்மேன் ஹைப்பிங் அப்னு சொல்லக்கூடியதை நம்ம கொஞ்சம் டிப்ளமேட்டாக தான் பேசணும். ஏன்னா அவங்க கூட நம்ம லைஃப் ஸ்டைலில் பழக்கங்கள் இருக்கிறதுனால அது அவங்க பார்ட் ஆஃப் த ஜாப். அவங்க ப்ராடக்டை வந்து அவங்க வேலையா தானே, அவங்க ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணாம, இப்போ பிரச்சனை என்னன்னா நிறைய இடத்துல சேல்ஸ்மேன் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு தான் பிரச்சனை இருக்கு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம தப்பு சொல்ல முடியும். ஆனா நம்மளுடைய ஒரு இது இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போறோம், 40 லட்ச ரூபான்னு பட்ஜெட்ல தொடங்க, 40 லட்ச ரூபாயில இப்போ தீருமா? நமக்கு அது தெரியுது. எப்படி தெரியுது? 40 லட்ச ரூபாயில முடிக்க முடியாது, 60 லட்ச ரூபாய் ஆயிரும்னு சொல்லி. ஆனா கார்ல வந்து அவங்க 18 ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும்னா 18 கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. அது வேண்டாம்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம கொஞ்சம் டோன் டவுனாவே நம்ம திங்க் பண்ணல. அவங்கள வந்து இதுல என்னன்னா ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் ஆகுறது, இது அவங்க தான் எங்களை சொல்லி இப்படி குழப்பிட்டாங்க, அதுல லாஜிக் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் இருக்கும், அவங்க ப்ராடக்ட் அவங்க வேலை இல்லையா? அதான இல்ல இன்னொன்னு, அது சில கண்டிஷன்ல 18 கிடைக்கும். நமக்கு ரியல் வேர்ல்டு கண்டிஷன் அப்படின்னா டெய்லி டிரைவிங்ல மேபி இதாகலாம். அது வரைக்கும் ஒவ்வொரு ஆளுகளுக்குன்னு ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதான ஃபேக்டரி. அதாவது நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்ம வடிவேலுவோட ஒரு காமெடி வரும் தெரியுமா, அவர் வடிவேல் மிஸ்டர் சிங்கமுத்து வந்து 2 டிவிஎஸ் வச்சிருப்பாங்க, இவருக்கு 45 கொடுக்கும், அவருக்கு 50 கொடுக்குமா. எப்படி உனக்கு 5 கூட கொடுக்கும்னா, இவர் ஓட்டுற ஸ்டைல் வேற, அவர் ஓட்டுற ஸ்டைல் வேற. அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல காரை வச்சிருக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த டெஸ்ட் டிரைவ் ட்ராப்புக்கு அவைய வந்தாச்சு. எங்க இருந்து வர்றாங்க தெரியுமா, டெசிஷனுக்குள்ள வந்து டெஸ்ட் டிரைவ் வரைக்கும் வந்தாச்சு. இந்த டெசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதுல நாங்களும் உண்டு. அதாவது இப்போ புதுசா வந்து சேர்ந்த ஒரு டீம் தான் நாங்க. அதாவது நாங்கன்னு சொல்லக்கூடியதுல மோட்டோ வேகன் ஆகலாம், நம்ம தமிழ்ல உள்ள நம்ம கொலீக்ஸ் ஆகலாம், இந்தியாவுடைய எல்லா மொழியிலையும் இறங்கியாச்சு, எல்லா மொழியிலும் இருக்காவ. ஓகே, அவ மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கொஞ்சம் பேர் இருக்காவ. இது ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய நாங்க எங்கேயுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி நம்ம சொல்றது இல்லை, நம்ம வந்து கிரிட்டிக் தான், நம்ம ரிவ்யூ தான் பண்றோம். என்னதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா காரோட லவ்வை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பீப்புள் நம்மகிட்ட பேசுறதுல நமக்கு தெரியுது. அது எனக்கு எப்பவுமே எப்போ ஃபீல் ஆகும்னா, இந்த ஃபேமிலியா பார்க்கும்போது அந்த நம்ம பார்க்கக்கூடிய பர்சனுடைய ஃபேமிலி மெம்பர் பெட்டர் ஹாஃப் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, உங்களால இவரால நாங்களும் படுற ப்ராப்ளம் இருக்கு, வீட்டுல டிவியை மாத்த விட மாட்டேங்க, 24 மணிக்கூர் இதை தான் கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது நம்ம கார்ஸோடைய லவ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வரும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, பெட்டர் ஹாஃப் இருக்காங்க, அதுல நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் மேனேஜர்ஸ் அவங்க தான், கொலீக்ஸ் இருக்காங்க. இங்க இவ்வளோ பேரும் அவங்க பார்ட்டுக்கு ஒவ்வொரு புஷ் கொடுப்பாங்க. இப்போ டேனியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீ என்ன பாயிண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோர்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது எதுவும் பண்ண முடியாது. அவன் இதுல கொஸ்டின் ஆன்சர் உனக்கு, எனக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் அதை இதுல வெளிப்படையா சொல்றேன். ஒரு ரீசன்ட் ஆன்சனோடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு கார் வாங்கினதை நாங்க அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் பண்ணி, பேர் நம்ம சொல்ல வேண்டாம், அப்புறம் இவனுக்கு குடும்பத்துல அடி நடக்கும். அவ வந்து இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போயிருக்குன்னு சொன்னான். அவனை யார் அங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போய் சொன்னது, அது அவனுக்கான கார் இல்லையேன்னு சொன்னான். அப்ப நான் வந்து இதை ஞாபகம் வச்சிருந்தேன், இவன் வந்து இப்படி ஒரு வெஹிக்கிள் கேட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டி டே ஆன்சா அன்னைக்கு வந்து இப்படி ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, ஏன்னா அவங்களே எனக்கு தெரியும், கார் வாங்கியாச்சு, ஆமா வாங்கியிருக்காவ அப்படின்னு சொன்னான். என்ன கார் அதெல்லாம் வெளியில சொல்றதுக்கு இல்லை. அப்போ ஆன்சர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான்னு நமக்கு தெரியுது. அது இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது லைட்ல இருந்த காரை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது. அதான்
நிறைய அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவங்கள வந்து நம்ம இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டிலேயே சண்டைக்கு எங்க காரணம் வரும்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டம். நம்ம பேசுற ஒரு சின்ன வார்த்தை மாறுச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு ஹர்ட்டா வரும். அந்த இடத்துல நான் பார்த்தியா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, பெட்டர் ஹாஃப் இருக்காங்க, கொலீக்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து இவங்க இப்போ வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா வந்து நிற்கிறோம், இந்த கண்டென்ட்டை கொண்டு வாங்கியாச்சு. வாங்குறது வரைக்கும் நடக்கக்கூடிய பேட்டில் வந்து நம்ம இப்போ சொல்லியாச்சு. இப்போ ஒரு கார் வாங்கியாச்சு. இந்த கார் வாங்கினதுல இருந்து தான் இந்த ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்குமான ப்ராப்ளம் யாருக்கு தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? இந்த பர்சனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மற்றவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இவங்க வேலை அன்னைக்கோட முடிஞ்சு. இவங்க ஒரு ட்ரீட் வாங்கியாச்சு, கார் எடுத்து அன்னைக்கு கூட நின்று போட்டோ எடுத்தாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அந்த ஃபீல் நினைச்சு பாரு நீ. அது வரைக்கும் இவங்க அதுல டிராவல் பண்ணணும். ஆனா நம்ம பையன்லாம் ஃபியூல் அடிக்கணும். நம்ம ஃபேமிலின்னு சொல்லாம இல்லை, இவங்க இவ்வளவு நேரம் டைனிங் டேபிள்ல டிஸ்கஷன் இருக்கும், ஹாலில் டிஸ்கஷன் இருக்கும், மேல நம்ம எங்க மொட்டை மாடியில் இருந்தாலும் இந்த டிஸ்கஷனோட, கிச்சன்ல குக் பண்ணும்போது இந்த டிஸ்கஷனோட, எது வரைக்கும் தெரியுமா, இந்த பையிங் டேல வந்து அந்த அந்த இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. குழந்தைகள் வந்து 2 நாள் சன்ரூஃப்ல ஏறி மேல நிற்கும். 2 நாளைக்கு வந்து பக்கத்து நெய்பர்லாம் வந்து உங்க கார்ல இது இருக்கா அது இருக்கான்னு பார்த்தாச்சு, லுக்கை பார்த்தாச்சு. அந்த அந்த நம்ம சொல்ற அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இந்த நம்ம ஆளுக்கு இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அந்த கலர் பிரச்சனை, பிரச்சனை சிங்கிளா தான் போவாங்க. அதான் பிரச்சனை. அங்கதான் என்ன தெரியுமா வருது, இந்த லாங் டேர்ம் ரியாலிட்டின்னு ஒரு டாபிக் உள்ள நம்ம வரோம். அங்க என்ன தெரியுமா, ஒன்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஃபேட்ஸ் ஃபியூயல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி அங்கதான் இருக்கு. அந்த ஃபீல், அதாவது நம்மளுடைய அந்த எதிர்பார்த்த ஃபீல் இல்லாதது ஃபீட்பேக்ஸ் வருது. அதாவது வெஹிக்கிள்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். சர்வீஸோடைய அதுல சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பார்ட் இருக்குல்ல. இப்ப நான் வந்து ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு சர்வீஸ்ன்னு நம்ம போகும்போதே அது கம்ப்ளீட்டா ஒரு புதிய என்வாயன்மெண்ட் ஆகுது. அது பிடிக்கல. ரெண்டாவது, சப்போஸ் பிடிக்காம போச்சுன்னா இல்லையா, அது ஒண்ணு இருக்குது. பிரேக் டவுன், சப்போஸ் ஹார்ட்டே பிரேக் பண்ணி விடும். நம்ம வச்சிருந்த கார் வந்து இவ்வளவு நாளைக்கு நம்ம, இப்ப நான் வந்து முந்தா நேட்டைக்கு நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்ச நாளா ஒரு ஃபீல் எப்படின்னா, C5 நானும் அந்த C5யோட ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது தெரிய ஆரம்பிக்குது. C5 வந்தாச்சு. உண்மையிலே C5 வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான், அதில் டவுட்டே கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணியிருக்கு. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது கொடுக்குற கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி, அதாவது இது வந்து எங்கள் மோட்டோ வேகன் டீம் ஃபேமிலியை தாண்டி பர்சனல்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எக்கோஸ்போர்ட்டை நம்ம இப்போ ரோட்டில் பார்த்தாலே அது ஒரு ஃபீல். நான் இப்போ 2-3 நாளாக பேசுகிறேன் இல்லை, அது எப்படின்னா, அந்த கார் வந்து ஒரு நோ நான்சென்ஸ் கார். நீ எங்க வேணாலும் கொண்டு, C5 நான் இப்போ வீட்டுக்கே கொண்டு போறது, ஆஃபீஸில் தான் நிற்கிது. வீட்டுக்கு 1 நாளோ 2 நாளோ தான் கொண்டு போயிருப்பேன் மொத்தமே. ஏன்னா அதை அந்த சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. எக்கோஸ்போர்ட்ல நீ பார்த்தேன்னா பூட்ல நம்ம ஏத்துற லக்கேஜ் படக்கு வெயிட்டே இருக்கு. அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நீ வந்து எக்கோஸ்போர்ட்ல நம்ம வந்து ஒரு பொருளை வைக்கணும், அதை வந்து அது வெயிட் இதாகுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வீட்டுக்குள்ள க்ரோசரி ஆகட்டும், என்ன பொருளாகட்டும், என்ன வேணாலும் நம்ம அதில் ஏற்றலாம். அது எப்படி சொல்றது, எங்கே வேணாலும் கொண்டு போக முடியும். நான் வந்து நைட்டெல்லாம் சோலோவெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஊர் ரோடெல்லாம் நம்ம பள்ளம் எல்லாம் எங்கே கிடக்குன்னு நம்ம பிரெயினுக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இந்த காரை வந்து நீ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண, அங்கே ஒரு பள்ளம் இருக்குமே, இங்கேருந்து நம்ம ரெடி பண்ண, அந்த கல் வளவு இருக்குல்ல, அந்த வளவெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி கிளைட் ஆகி வரும். இந்த கார் அதுக்கு முன்னாடி கியரில் ப்ரிப்பேர் ஆகி தான் வரணும். இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறது இப்போ நமக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இந்த பீரியட் வந்தோடனே அதுக்காக இது மோசம்னு கிடையாது. நம்ம முன்னாடி எல்லாமே இருந்த ஒரு கார் வச்சிருக்கோம். இப்போ சில விஷயங்கள் இப்போ உள்ள கார்ஸ்ல இல்லை. இன்னொன்னு நீங்க இப்ப சொன்னது மாதிரி இது ஒரு பீரியட், இது தாண்டி போகும். இதுல நிறைய பேரு குழம்புவாங்க. இப்ப நான் பைக் வாங்கினப்ப நடந்தது, நான் பயங்கரமா இது பண்ணி பைக் வாங்கியாச்சு. பைக் வாங்கி அது என்ன பைக்குன்னு சொல்லு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா, இதுக்கு பதிலா அது வாங்கி இருக்கலாமோன்னு ஒரு தாட். ஆனா 2 சேம். நான் இன்டர்செப்டர் வாங்கினேன், GT வாங்கிருக்கேன். ஏன்னா இன்டர்செப்டர் நான் வாங்கின ரீசன் என்னன்னா, நான் நிறைய ஓட்டுவேன். பார்த்தா நான் இப்போ ஆன்சன் வீட்டுல தான் பைக் நிற்கிது ஓட்டியது. அப்ப என்ன ஸ்டைலிங் வைஸ் வந்து அது பிடிக்கும்.
அப்போ நான் இப்போ மந்த்லி ஒரு 500 கிலோமீட்டர் தான், 500 இல்லை ஒரு 200 300 தான் ஓட்டேன்னா அதே வாங்கி இருக்கலாமேன்னு ஒரு தாட் வந்து. ஆனா அது ஒரு 1 மந்த் அப்படி இருந்து அதுக்கப்புறம் நம்ம இதுல இன்வால்வ் ஆகும், இதை ஓட்ட தொடங்கும், இதுக்கு கூட நம்ம பழகிறோம், அதுக்கப்புறம் அது யோசிக்க மாட்டோம். கரெக்ட். ஆனா அந்த இடம் தான், அந்த திங்க் பண்ற இடத்த நம்ம விட்டோம்னு வையேன், இல்ல நம்ம வந்து அது ஒரு ப்ராப்ளமா நினைச்சோம்னா பிரச்சனை திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பையரை ரிக்ரெட் பண்றது தான் அடுத்த பாயிண்ட. நீங்க கரெக்டா அதை தான் சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இப்போ நமக்கு பிடிக்கலன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் இந்த பிரெயின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு அது வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணாத வரைக்கும் பிரெயின் வந்து பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கும். அது இந்த இங்கே என்ன கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு உள்ளது, நீ யாராவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதை அனுப்புங்களேன். அந்த டோப்பமைன் மாதிரி இதுக்கு வேற ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் அதே இது நம்ம ஒரு ஆளுக்கு மேலே சந்தேகப்படுறோம், இல்லை ஒரு ப்ராசஸுக்கு மேலே சந்தேகப்படுறோம், இல்லை நம்ம வண்டிக்கு மேலே ஒரு நெகட்டிவ் வந்ததுன்னா இது நம்ம சும்மா இருந்தாலே அது என்ன இதுல இப்ப புதிய பிரச்சனை என்னன்னா, இது எனக்கு மைண்ட்ல உள்ளது ஒண்ணு, நான் போய் ரீல்ஸ் தான் பார்ப்பேன், அதுல ஜிடி நம்ம 4 ரீல் இதே மாதிரி பார்க்க அடுத்து ஃபீடு ஃபுல்லா இதுதான். அப்ப நம்மள இன்னும் பாதர் பண்ணும், சே பேசாம அதான் வாங்கி இருக்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு ஒரு செக் பேரியர் வைக்கணும். ஏன்னா இதுல எழுதி இருக்கு பாரு, when someone enjoy the exact car you wanted but you didn't buy. அதாவது இங்கதான் இந்த பாயிண்ட். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம்ல இருப்போம். ப்ராப்ளம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நம்ம லாஜிக்கலி வாங்கணும், இல்லை வந்து நம்ம வந்து ஹார்ட்டுக்காக வாங்கல அப்படின்னு வந்துட்டோம்னா இது நமக்கான கார் இல்லையே, இது நமக்கு ஃபீல் ஆகலையேன்னு நம்ம வரும்போது இந்த பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் சம்படி தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு ஷேர் பண்ணார். அவரோட ஜாய்க்கு ஷேர் பண்றது, இந்த கார் நான் வாங்கி இருக்கிறது இப்படி இருக்கு. அப்ப நம்ம நினைப்போம் இதை தானே நம்ம வாங்கணும்னு நினைச்சோம், இதை நம்ம வாங்காததெல்லாம் பண்ண ஒரு பெரிய இதுன்னு சொல்லிதான் இந்த பையிங் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆகுறது. நம்ம நிறைய பேர் வந்து வெரி ரீசன்ட்லி நான் ஒருத்தங்க கிட்ட வந்து, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு அதில் அக்சசரி பண்ணியிருக்கீங்க, உங்க அந்த கார் வந்து ஒரு 6 months ஓல்டு கார், அவரை வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு, இதை நீங்கள் ரீசேல் பண்ணீங்கன்னா என்னுடைய திங்கிங்க்கு இன்வாய்ஸுக்கு பார்த்தோன்னா ஒரு 30 to 40% டிப்ரிசியேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி லூஸ் பண்ண அந்த அக்சசரைஸ் பண்ண ஒரு 4 lakhs rupees, இந்த டிப்ரிசியேஷனில் ஒரு 4 to 4.5 lakhs rupeesனு பார்த்து 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸையும் டெலீட் பண்ணிட்டு இவருக்கு நஷ்டம் வருது, லாஸ் வருது. அப்போ ஓவரால் லாஸ் பார்த்தா 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ இங்கே தான் இந்த ரிக்ரெட்டும் இந்த பிரச்சனையும் குழம்புது. அதை ஒரு கன்சல்டிங்கில் தான் அவருக்கு சொன்னேன். அப்போ தான் அவர் வந்து, நான் அவருக்கு சொன்னேன், சார் நாங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் இப்போ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரம் நீங்கள் ரைட்லி இதை கேட்குறீங்க, நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதுதான். மேபி ஒரு 2-3 years கூட அப்படியே ஓட்டிடுங்க, அந்த டைமில் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மாறிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டெசிஷன் எடுக்கிற நேரம் சேம் சினாரியோ. நம்ம அன்னைக்கு சென்னையில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் வந்து ஒரு சோனட் வச்சு குழம்பி போயிருந்தார், பின்னாடி சீட்டில் உட்கார முடியலைன்னு சொல்லி. அவருக்கு நான் என்ன சொன்னேன், நீங்கள் இப்போ வித்தீங்கன்னா லாஸ் ஆயிரும், ஒரு அடிஷ்னல் கார் வாங்கி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு 4 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு என்ட்ரி லெவல் கார் வாங்க. இப்படி நம்ம திங்க் பண்ணலைன்னா இது குழம்பிடும். ஓகே, நம்ம வருவோம் ஹவு டு ஹேண்டில் திஸ். இப்போ இந்த பிரச்சனை வராமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ஸ்டைல் இருக்கு. ஒன்று த ஸ்வீட் ஸ்பாட், அதாவது ஒரு பேலன்ஸ்டு பையிங். கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க, இப்போ பேலன்ஸ்டு பையிங் ஆப்ஷன் இருக்கா? சில ஆஸ்பெக்ட்ல இருக்கு. இந்த பேலன்ஸ் பையிங்ல எப்படி தெரியுமா, கார்ஸ் வந்து பழைய கார்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா இருக்காது. அதுக்குள்ள நான் போண்டான்னு சொல்லி தான் இந்த பேப்பரை மடிச்சேன், ஆனா அதுக்குள்ள போவோம். இப்போ வந்து எக்கோஸ்பர்ட் எக்ஸாம்பிள் இருக்கு, பேலியோ இருக்கு, புண்டோ இருக்கு, பீட் இருக்கு, ஃபியாஸ்டா இருக்கு, வெண்டோ இருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் கூட நல்ல கார்ஸ் இருக்கு. ஏதோ சொல்ல வந்தேன் இருக்கு. இவங்களுக்கு கார்ஸ் இல்லை, நான் ஓப்பனாவே சொல்றேன், இவங்களுக்கு கார்ஸ் இல்லை. அது இனி இல்லைன்னா இல்ல, வேற நீ என்ன சொல்ல முடியும். ஆனா இவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க சில கார்ஸ் வாங்கணும். அங்க என்னன்னா, இதுல
ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது இப்போ வெளியே இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் செய்யலாம், அவங்களுக்கும் நம்ம ஃபினான்ஸுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஃபேமிலிக்குள்ள டெசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக கார்ஸை பற்றி ஒரு 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 ஒருத்தர் அவருடைய லைஃபுக்குள்ள கார் வந்து ஒரு பெட்டாக இருக்குதுன்னா, இப்போ கார்ஸ் பெட்டுன்னு சொல்லக்கூடிய பீப்புளுக்கான ஒரு கண்ணை நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க காரை பூட்டிக்கிட்டு 2 தடவை பூட்டிச்சான்னு செக் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒன்று மறந்தேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு போய் காரை சுற்றி நடந்து பார்த்துட்டு வருவாங்க. அப்புறம் காலையில் வெளியே ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருப்பாங்க. தூக்க எழும்பிட்டு கார் நிற்கிற இடத்த வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்குறாங்கனாலே அவங்களுக்கு கார் பெட். அதுக்கு இனி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ள அவங்க பண்ணுற ப்ராக்டிசஸ், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அப்போ அவங்களுக்குள்ள கார் வந்து கனெக்ட் ஆயாச்சு. அவங்க வந்து ஒரு கார் மாற்றணும்னு நினைக்கும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. இப்போ நீங்கன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த பையிங்கில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஓனர்ஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. அப்போ நீங்கள் பையிங்கில் அவருடைய அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது ஒரு கட்டம். இங்கே தான் அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும்னு நான் சொல்கிறேன். அதுக்காக முழுக்க அவங்களுடைய இதுக்கு எடுத்தாங்கன்னா இவங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் காரை வாங்கி கொண்டு வீட்டில் விடுவாங்க, பேக் சீட்டில் உட்கார முடியாது. புரியுதா? அப்படி கார் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அவங்களா யோசிச்சாதான் எனக்கு அவங்க வந்து பேனராமிக் பாப்பணும், அதோ யூஸ் பண்ண மாட்டோம். பயங்கரமான ஃபீச்சர்ஸ் பாப்பணும், யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய டிஸ்ப்ளே, மியூசிக், அது இது குவாலிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டிரைவிங் பண்ணதெல்லாம் நம்ம டிரைவிங் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் உண்டு. நாங்க வீட்டுல ஒரு டிவி வாங்கினேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிவி இருந்தா டிவி வாங்கி எல்லா ரிவ்யூ எல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி வாங்கி வச்சு எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் தெரியல. ஆளாளுக்கு வந்து என்ன ரவுண்டு கட்டியாடி, இது என்ன டிவி, பழைய டிவி தான் நல்லா இருந்து. கடைசியில நான் அதை மாத்தியதுக்கு நீ இதை ரிட்டர்ன் போடலான்லாம் பார்த்து கடையில போய் இதெல்லாம் செக் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் ஆனது இவங்க எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு அது பாதர் ஆயிட்டு. அது டேனி இந்த கதை என்னன்னா, ஒரு நாள் சாயங்காலம் ஜெரோமும் டேனியுமா சேர்ந்து மார்த்தாண்டத்தில் உள்ள ஷாப்ஸ்ல டிவி பார்க்க. நீயுமா? அப்ப நான் கேட்டேன், நீ தானடா டிவி வாங்குற, நீ எதுக்குடா புதுசா டிவி பாக்குறீங்களா? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் பிறகு உங்களுக்கு சொல்லிதாரேன். அப்புறம் நாங்க எங்கேயோ தனியா இருந்து பேசும்போது இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இவ்வளவு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு ஒரு விஷயம். இல்ல அதுல எனக்கு ஒரு 2 நாள் நிம்மதி இல்லை வீட்டுல. ஒரு நாள் ஒரு 10 தடவை சொல்லிடுறா டிவி. அது எப்படின்னா, இந்த ஆன்சன் சொன்னால ஒரு விஷயம், இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் தாண்டி பிரயோஜனப்படாது. அதுக்காக நம்ம யாரும் இங்க குறை சொல்லல. இதனால இனி ஃபேமிலிக்குள்ள நம்ம சண்டையை மூட்டி விட்டோம்னு ஆயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது ரொட்டீன் ஆயிரும், அவங்களுக்கு அது ஒரு ஃபேக்டர் இல்லை. இப்போ நீ வந்து நம்மளுடைய மோட்டோ ஃபேமிலி இருக்கக்கூடிய சில ஃபேமிலியில சில சிஸ்டர்ஸுக்கு கார்ஸை பத்தி நல்லா தெரியும். நிறைய பேர் இந்த திலக அக்கா மாதிரி உள்ளவங்க எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க 1 மணி நேரம் கார்ஸோட மெக்கானிக்கல் விஷயங்களே அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. அப்போ அது இவ்வளோ நாலேஜ் அவங்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கால்ஸ் எடுக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுவாங்க, அவங்க கேட்குற சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க பஸ்ஸால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அந்த மேம் சொல்கிறாங்க, கால் வந்து கொஞ்சம் லிஃப்டப் பண்ணி வைக்கிறது மாதிரி இருக்குது. நானும் டிரைவ் பண்ணுவேன் ஹைவேஸில், ஆனால் எங்ககிட்ட முன்னாடி இருந்த கார் வந்து கால் இப்படி வந்து லிஃப்டப் பண்ணுற மாதிரி இருக்காது, எனக்கு அந்த கால் கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இவ்வளோ பெக்யூலியரான விஷயம் பார்க்குறவங்க இருக்காங்க. நீ சிலவங்களை பார்த்தேன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அந்த கார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. காருக்கு ஒரு பேர் இருக்குன்னு மட்டும் தெரியும். அதில் வந்து நம்ம சொல்லணும், காலை லைட்டாக தட்டிட்டு காருக்குள்ளே ஏறுங்க, காரில் அழுக்கோட போதும். எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது, யாராவது இந்த சிப்ஸு சாப்பிட்ற சவுண்டு கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகும். சீட்டுக்குள்ளே ஃபுல்லாக போட்டு வச்சிருப்போம். அதுலேயும் ஏன்னா பொடி சின்ன பொண்ணை சொல்கிறேன், ரீசெண்டாக வந்து இந்த ஒரு M&M ஒரு சாக்லேட் இருக்குது, அது இந்த பாலாக இருக்கும் குட்டி குட்டி அந்த ஜெம்ஸ் மாதிரி, அதை வந்து டாஸ் பண்ணி விளையாடி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதில் ஒன்றை போட்டு தேடிட்டு இருந்தது, எங்கன்னு பார்த்தா அதுக்கு உள்ளே போச்சு, பிரச்சனை இருந்தது. சீட் பெல்ட்டோட அந்த இதுக்குள்ளே போனது ப்ராப்ளம் இல்லைன்னு நான் அதுக்குள்ளே விழுந்து அதை எடுக்கணும், அதில் இனி வேற ஏதாவது இன்செக்ட்ஸ் ஏதாவது போய் அதை சாப்பிட்டு எடுத்து அதுக்குள்ளே வச்சிருக்கோம். இல்லை அது சேஃபாக தான் உள்ளே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஃபேமிலியில இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் மேட்டர் இல்லை. இங்கே இந்த பேலன்ஸுக்கு கொண்டு வர இடத்துல அவங்க அந்த நம்ம கதைக்குள்ளே வருவோம். நம்ம இந்த மேல்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கார் லவ்வை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை வேற சில விஷயத்துக்காக
கன்வின்ஸ் பண்ண வச்சிடாதீங்க. இதுதான் நான் இந்த கண்டென்ட்ல மெயினா சொல்லக்கூடிய பிரைமரியான விஷயம். ஏன்னா இந்த டெசிஷன் வந்து நான் ஹிண்டே கார்ஸ் பத்தி ஓப்பனாகவே நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா அவருக்கு வந்து ஹிண்டே கார் பிடிக்காதுன்னு இல்லை, ஆனா அது ஒரு செகண்ட் சாய்ஸ்ல இருக்கும். இந்த லைட்டும் அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த ஃபீல் நம்ம ஐட்டனோட கண்டென்ட்ல இதை பேசணும் தெரியுமா? பார்த்தா அவங்க ஒரே படியா நிற்பாங்க, எனக்கு இந்த கார் தான் வேணும். இப்ப அது கொஞ்சம் ஜெனரலைஸ் ஆயிட்டு வருது. ஆனாலும் ஒரு கட்டம் வரைக்கும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஆனா அவருக்கு வந்து இங்க அவரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தேவைப்படாது. அப்ப இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்றது இந்த சென்ஸ் வந்து இப்ப என்லெஸ் டிஸ்கஷன்ஸ் கன்ஃபியூஷனை பெருசா கொண்டு போகும். அந்த டிஸ்கஷனை கொஞ்சம் கூட கிறிஸ்பா. இதுல என்னன்னா இந்த கார் பையிங்கோடைய ஒரு ஃபேக்டர் எப்படி வரும்னா, இந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபினான்ஸில் இருந்து தான் அந்த டிஸ்கஷனுடைய டைவர்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல பேசணும், 8 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம எண்ட் ஆகுறது எங்கே தெரியுமா? 18 லட்சம் 20 லட்சத்தில் எண்ட் ஆகும். ஏன்னா 8 லட்சத்தில் ஒன்றுமே கிடைக்காது நம்ம சொல்கிற இந்த பீப்புளுக்கு. நம்ம எப்படி தெரியுமா பட்ஜெட் சொல்லுவாங்க, பழைய கார் நீங்கள் 6.5 லட்சம் ரூபாய்க்கு தானே வாங்குறீங்க, இப்போ மிஞ்சி போனால் ஒரு 8 லட்சம் டு 10 லட்சம். இப்போ 8 லட்சம் டு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன வண்டி கிடைக்கும்? இங்கே தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த என்ன சொல்றது, அந்த பீரியட் ரஃப்பானா அந்த அதாவது இப்போ நம்ம இதை பையிங்க்கு முன்னாடி உள்ளதை நம்ம சொல்றோம். இப்போ பையிங் ஆனதுக்கு அப்புறம் டேனி சொன்னால இப்போ ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதை ரிக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம். ரிக்ரெட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வந்துன்னா தயவு செய்து அதை வந்து ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போகாதீங்க. சரி ஓகே, ஏன்னா இப்போ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லக்கூடியது இல்லாத ஒரு ஆள் உண்டா ஒரு இதுவரைக்கும் லைஃப்ல வந்த ஒரு பாத்துல? இப்போ நான் வந்து ஒரு புக் எழுதுனா மேபி ஒரு 10-15 வருஷம் கழிச்சு புக் எழுதுனா என் புக்கில் ஃபெயிலியர் மட்டும்தான் இவ்வளோத்துக்கு இருக்கும், சக்ஸஸ் இவ்வளோ தான் இருக்கு. நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், ஃபெயில்டாகி நான் அடிக்கடி சில விஷயம் நான் நினச்சி பார்ப்பேன். நான் வந்து லைஃப்யா என்ன இவ்வளோ நாள் டீச் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் இந்த லெசன் ஆல்ரெடி படிச்சாச்சு, திருப்பி எனக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி. அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். நம்ம செய்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு இல்லை. நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி பேசும்போது ஜெயிச்சவங்களை பற்றி தான் நமக்கு தெரியும். இதுல தோத்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. இது என்ன ரீசெண்டா இப்படி ஸ்பார்க் பண்ணுச்சு அப்படின்னா, கேரளாவில் வந்து சஞ்சாரம்னு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. மிஸ்டர் சந்தோஷ் ஜார்ஜ்னு சொல்லக்கூடியது. அவர் ஒரு சோலோ மேனா வந்து இந்த விளாகிங் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கோட்டட் பிளாகர். ஷோல்டரில் ஒரு கேமராவையும் பிடிச்சிட்டு, நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே அது வந்து ஏஷியன் டிவியில் வந்து ப்ரோக்ராம் போடுவாங்க. உலகத்தை பார்க்க முடியும். நான் நிறைய இடத்த என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் ஸ்டில் வச்சிருக்கிறதுக்கும், நிறைய இடத்த பற்றி எனக்கு அந்த இடத்துல இதுதான் அதோடைய இதுன்னு தெரியறதுக்கும் அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஒரு இது எனக்கு கொடுத்தது. ஏன்னா நீங்க மலையாளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பீப்புள் இதை பார்த்துருக்கலாம், பார்த்தவங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அவர் ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம பேசினதுல இருந்து டைவர்ட் ஆனேன். என்ன பாயிண்ட்ல சக்சஸ் பத்தி வரும்போது அவர் ரீசெண்டா ஒரு சென்னை எபிசோட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. நான் உன்கிட்ட சொன்ன தெரியுமா, சென்னையை வந்து அவர் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா காட்டியிருப்பாரு, நம்ம பார்க்காத ஆங்கிள். சென்னையில இருந்து பார்த்தல அது வந்து அதுல அவர் கோடம்பாக்கத்துக்குள்ள வந்து என்ட்ராயிருப்பேன். நான் சவுத் இந்தியன் சினிமா முன்னாடி வந்து கோடம்பாக்கம் தானே ஹெட் குவார்டர்ஸ். அவர் அதுல அப்படி பேசியிருப்பாரு. சென்னையில தான் கேரளா சினிமாவே மொத்தமா, அது மலையாள இண்டஸ்ட்ரியே சென்னை தான். அந்த கோடம்பாக்கத்தில் அவர் காருக்குள்ள இருந்து அப்படி போகும்போது அவர் சொல்லுவார், இந்த ஸ்ட்ரீட்ல நீங்க நடந்து போன பீப்புள் கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ பீப்புள் இதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல ஜெயிச்சவங்க 1-2 பேர் தான் நமக்கு தெரியும். சினிமா ஃபீல்டுக்கோட ஆசைக்காக வந்து அவங்க லைஃபே இங்க தொலைச்சவங்க இருப்பாங்க, அவங்க பெட்டி கடை போட்டவங்க, திருப்பி ஊருக்கு போனவங்க. அப்போதான் நான் இந்த கதை வந்து எனக்கு கனெக்ட். அதுதானே லைஃபும், அதுதானே பிஸ்னஸ். இது சினிமாவுக்கு மட்டும் இல்லையா, எத்தனை பேர் ஆண்டர்பிரனர் ஆகணும், நம்மளும் பெரிய ட்ரீமா. நமக்கு இன்னைக்கு வந்து லிமிட்டடா கொஞ்சம் பேர் தான் நமக்கு சொல்ல முடியும். இப்போ ஐடி ஆகலாம், ப்ரொடக்ஷன் ஆகலாம், எனிதிங் எத்தனையோ பேர். அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் இங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். அப்போ அதை வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் திருப்பி வந்து நம்ம குழப்பிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அந்த பீரியடை நம்ம கிராஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியுமோ பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த இடம் தான் இன்னைக்கு நிறைய பேர் லாஜிக்கலி பண்ற மிஸ்டேக். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டப்புன்னு பேனிக் செல்லிங் பண்ணுவாங்க, டப்புன்னு வந்து இது இந்த நேரத்துல புதுசா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அன்னைக்கே நாங்க உனக்கு சொன்னோம்ல, இதை வந்து வாங்காத, இது உனக்கு பிடிக்காதுன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை வந்து குத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. குத்தி காட்ட போனா திருப்பி அது ஹர்ட் ஆக தான் செய்யும். அதுதான் விஷயம். இப்போ வந்து இந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் கூட இருக்கு. எவ்வளோ டைம் ஆச்சு? 55. அப்படியா?
இப்போ இந்த கதையெல்லாம் நான் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணேன். இல்லைன்னா நம்ம அதுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்க, இது எங்கெங்கேயோ போகும். எங்க தெரியுமா வந்து லைஃப்ல இருந்து, கார்ல இருந்து வந்து லைஃபுக்குள்ள வந்து ஃபினான்ஸ்ல வந்து சினிமா வரைக்கும் போச்சு. இப்போ 20s வந்து ஏஜுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா, ஹார்ட் டாமினேட் பண்ணும். ஏன்னா அது ஒரு பீரியட், அது அப்படிதான் இருக்கு. அந்த பீரியட் இந்த ஏஜ்ல அதுதான் பண்ண தோணும். 30ஸ்க்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். 50ஸ்ன்னு பண்ணும்போது பிரெயின் தான் அங்கே வந்து, ஏன்னா எல்லாத்துலேயுமே லாஜிக் நம்ம பார்ப்போம் இல்லையா. நம்ம வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நாள் நம்ம வந்து வெளியே வரோம்னா எவ்வளோ கண்டென்ட் எடுக்க முடியும். நாங்கள் 20s டேய் சாரி, நானும் லாஜிக்கலி ஒரு விஷயம் சொன்னேன். சரி ஓகே, நான் சொல்றது வந்து ஓட்ட வேகன்ல எப்படி நம்ம திங்க் பண்ணல, அதே மாதிரி அந்த விஷயத்துல அந்த லாஜிக்கல் திங்கிங்ல ஒரு விஷயம் இருக்கு பாரு. நம்ம நிறைய விஷயம் பண்ணி நம்ம கொஞ்சம் டயர்டா இருப்போம்னா ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு இல்லை. நிறைய பேர் இதுல வந்து கிரிட்டிசிசம் பண்றதை நான் கேட்டிருக்கேன். முன்ன மாதிரி இல்லை, இவங்க எல்லாம் இப்ப ரிஸ்க் எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்ம ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தான். அதுக்கு வேறதான் அனுபவம். அவங்க டயர்டா இருப்பாங்க. எப்படின்னா திருப்பி போட்டு இதை போட்டு என்னத்தை பண்ணணும்னு அப்படி. அதாவது இப்போ இந்த ரோட் ரேஜ்ல எல்லாம் ரீசெண்டாக மார்த்தாண்டம்ல வந்து ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. நான் ஆப்போசிட்ல நம்ம ஜங்ஷன்ல நான் லெஃப்ட் போனோம், அவர் வந்து கீழே வந்து நின்று இருந்தாரு. ஒரு 2-வீலர்காரன் அந்த ஆளை போட்டு இருக்கு பண்ணிட்டே இருக்காரு. அந்த நக்கல் அவனை பார்த்துட்டே அப்படி இருந்துட்டு பேசாம வண்டி எடுத்துட்டு போனார். அப்ப நான் ரேணுட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே அந்த ஆளுடைய அந்த மைண்டோடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்தியா, டேய் நீ எல்லாம் பிறக்காத போய் நான் காரை வெட்டினேன் போடான்னு சொல்லிட்டு உள்ள மைண்ட் செட்ல அந்த ஃபேஸ்ல அது இருந்தது. அதை விட்டுட்டு அவர் விண்டோ தாத்து அவங்ககிட்ட சண்டை போட்டா எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா. அதுதான் அந்த அந்த இது. அதில் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் ஃபேமிலி வந்து ப்ரையாரிட்டி. இங்கே என்ன தெரியுமா, நான் ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல சொன்ன தெரியுமா, இப்போ எனக்கும் அந்த ஃபீல் உண்டு. ஏன்னா நான் அதுக்குள்ளே இன்னும் வரல, ஆனால் நமக்கு அது எங்கேயோ ஒரு இடத்துல வரும். ஏன்னா இனி ஹையர் ஸ்டடீஸ் வருவாங்க, பிள்ளைகள் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ல எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் வரும். இப்போ நான் அதை சொன்னால் எனக்கு வயசாச்சுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அப்படி இல்லை, நமக்கு எங்கேயோ ஒரு கட்டத்தை உண்மை பார்த்தியா. என்னன்னா நம்ம C5 வாங்கணும்னு நினைக்கும் போது என்கிட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டே பழசு வாங்காத புதுசு வாங்கு. அவங்க லாஜிக்கலி ஒரு 30 லட்ச ரூபாய்க்குள்ள நல்ல ஒரு வண்டியாக புதுசு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு இங்கே ஹார்ட் அண்ட் பிரெயின் டெசிஷன் ஓடிட்டு இருந்த நேரம், புதுசில் நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் செட் ஆகாது. அப்போ நம்ம ஒரு 20 லட்ச ரூபாய்க்குள்ள நம்ம யூஸ்டு வாங்கணும்னு யோசிக்கும் போது என் மனசில் ஒரு ஃபியர் இருந்தது. நம்ம இப்போ எடுக்கிற யூஸ்டுன்னு வந்து நம்ம இவ்வளோ நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த செக்மெண்ட்ல இருந்து ஒரு செக்மெண்ட் மேலே அது எப்படி நம்மளை வந்து இது பண்ணும். அப்போ நமக்கு இருந்த ஒரு சப்போர்ட் என்ன, அது ஒரு எக்ஸ்டர்னல் வாரண்டி 2027 வரைக்கும் இருக்குது. அதில் நம்ம லாஜிக்கலி நம்ம யோசிச்சோம், ஓகே இதை வாங்கலாம். சப்போஸ் எவ்வளோ ரிஸ்க் குறைவாக இருக்குன்னு அதுதான் அந்த மைண்ட் அப்படி யோசிக்கும். இங்கே சப்போஸ் வந்து இந்த ரிஸ்க் சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த இம்பேக்ட் ஃபுல்லாக ஃபினான்ஷியலியும் பர்சனலியும் 2 வருஷம் அதுல இருந்து வெளியில ரெக்கவர் ஆகுது. இது எல்லாத்துலயும் நடக்கும். நான் எல்லாம் வந்து எடுத்த டெசிஷன்ஸோட எஃபெக்ட் தான் நான் இன்னைக்கும் கேரி பண்ணி ஒரு பேக் நிறைய பிரச்சனை இப்போ இருக்கு நம்ம கூட. எல்லாரும் அப்படிதான். அது எல்லாருக்கும் இப்பதான் அப்ப அப்படி பண்ணி இருக்கலாம், பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப நீ வந்து அப்படி பண்ணா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம் இல்லையா. இப்ப நான் ஃபெயிலான சில ரூட்ல வந்து சக்சஸ் ஆயிருந்தேன்னா மோட்டோ வேணும்னு ஒன்று இருந்திருக்காது. நான் இந்த கார்ஸுக்குள்ள வந்திருப்பேன். எப்படி தெரியுமா வந்திருப்பேன், மேபி ஏதாவது ஒரு டீலர்ஷிப் வந்து ஆசை இருந்தது, நடந்திருக்கு. ஆனா நமக்கு இப்போ எப்படி தோணுது, அன்னைக்கு நம்ம அதை பண்ணல, இன்னொன்னு தப்பா பண்ணோம், அது லக்லி நம்மள இங்க கொண்டு வந்திருக்கு. ஆனா பிரச்சனை நம்ம கூட இருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப இதுல எல்லாத்துலயுமே பீஸ் ஆஃப் மைண்டு, ஃபேமிலியோட திங்கிங், அப்புறம் ஜாப்னு சொல்லக்கூடியது நிறைய இடங்கள்ல வந்து ஒரு இப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ஜாலியாக வந்து கார் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கோம். செஞ்சிருச்சா பார்த்தியா. நாங்கள் எவ்ரிடே நாங்கள் பிளான் பண்ணும்போது எவ்ரிடே வந்து ஒரு சேலஞ்சு தானே. நான் இன்ஸ்டாவில் நான் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக போடுவோம். அது எனக்கும் ஒரு மோட்டிவேஷன். சிலது பார்க்கும்போது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் எப்படி எடுப்பாங்கன்னா நெகட்டிவாக கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கு. ப்ராப்ளம் சொல்லக்கூடிய எவ்ரிடே இருக்குது. இப்போ நாங்கள் நேற்றைக்கு ஒரு நாள் இல்லை ப்ராப்ளம் இல்லை, நேற்றைக்கு ஒரு நாளை மட்டும் நீ நினச்சி பாரு. நேற்றைக்கு அதை நல்லா ஸ்டார்ட் ஆச்சு.
அதுதான் அது வந்து ஜாப் ஃபேஸ் இருக்கு. இதுக்கு அடுத்து ஹெல்த்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஆனால் இந்த கார்ஸோடைய விஷயத்துல ஹெல்த்தும் ஒரு ஃபேக்டர். நம்ம முன்னாடி இருந்த கார் கம்ஃபர்டபுளா இருந்தது, இப்போ இருந்ததுல வந்து பேக் பெயின் வருது. அது காருன்னு இல்லை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய ஏஜ், எவ்வளோ விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா. அதுக்கு கூட ரோடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம பேசினா ஒரு நாள் மொத்தம் பேசலாம். இப்படி பல விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால நம்ம என்ன மீன் பண்றோம்னா, நம்ம கடைசியா பாயிண்ட்டுக்குள்ள வந்துடும். இது ஒரு குழப்பத்துல இருக்கு இல்ல, லாஜிக்கலி என்னன்னு சொல்லி இருக்கோம். டெசிஷன் எடுக்கும்போது who are you buying for? பர்சனலா எனக்கு வாங்குறீங்களா இல்ல ஃபேமிலிக்கு வாங்குறீங்களா? ஃபேமிலிக்கு வாங்குறோம்னு சொன்னோம்னா ஃபேமிலியோட தானே வாங்கியிருக்கோம். இது குழப்பம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி எல்லாரோட சேர்ந்து அப்படி போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்புறம் am I buying this for myself or my family or my image? இதான் நம்ம அதுதான் அதோடைய வெளிப்பாடு தான். லாஜிக்கல் திங்கிங்கை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஹார்ட் ஆப்வியஸ்லி இருக்குது அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்டை பற்றி பேசிட்டு சடனாக பிரெயினுக்கு வந்து டெசிஷன் கொடுக்குற மாதிரி தான் நம்ம கன்க்ளூஷன் வருது. வேற லாஜிக்கே கிடையாது. இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அப்படிதான் வாங்கி ஆகணும். ஆனால் அந்த லாஜிக்லேயும் ஒரு பேலன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அக்ரீடா? அது ஏன்னா இந்த டிரைவர்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனை அது வந்து இது பண்ணணும். ஃபேமிலி ஃபஸ்ட்டு தான். இப்போ இதுக்குள்ள சேஃப்டி இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்போ அதில் நம்ம வந்து எப்படி பேலன்ஸ்டாக வாங்க முடியும் உள்ளதில் நீங்கள் லாஜிக்கலி திங்க் பண்ணுங்கள். அதில் எப்போவுமே ஒரு 60-40 வச்சுக்கோங்க. 60% அந்த டிரைவருக்கு ஸ்பேஸை கொடுங்க, அதாவது அவருடைய ஆசைகளுக்கு. 40% பிரெயின் எல்லாம் வந்து இல்ல, ஹார்ட் எல்லாம் வந்து இல்ல, அதையும் இன்க்ளூடடா சொல்றேன். ஏன்னா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, 50-50ன்னு சொல்லி நமக்கு அப்படி வந்து இதை சொன்னோம்னா அந்த 2 months பீரியடுக்கு மேல இவர் தானே இதை ஹேண்டில் பண்ணணும். இங்க நிறைய இடத்துல 80-20 போகுது. இது கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நல்ல கார்ஸ் பண்ண இது பிரச்சனை வராது. அதுக்கு ஒரு கண்டென்ட் நம்ம தனியா பண்ணோம். ஏன் வந்து கார்ஸ் வந்து அது இப்போ ஒரு டாபிக் கிடைச்சிருக்கு இல்ல, நம்ம ஆல்ரெடி நிறைய பேசினது தான். என்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்டையர் செக்மெண்ட்ல ஒரு பேலன்ஸ்டு ஒரு காரை வைங்களேன். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கார் இருக்கட்டுமே. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது டின்னர் சாப்பிட்ற நேரம் அவர் ஒரு 5 நிமிஷம் எனக்கு கிடச்சிது. அப்போ நான் அவருக்கு என்னோட மனசில் இருந்த எல்லா குமுறங்களையும் கொட்டி தீர்த்து, இப்படி ஒரு கார் பண்ண விடாதா, அதான் நீ கேட்டுட்டு இல்லை பண்ணுவோம் அப்படின்னு நடந்தா பார்ப்போம். அதாவது அவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, டேனி சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் தான் இனி அதை திங்க் பண்ணணும் பீப்புள். ஆனால் அதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. மேனுஃபேக்சரர்ஸ் திங்க் பண்ணாலும் கவர்மெண்ட் திங்க் பண்ணாது. இப்போ அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம விடுவோம். அப்படி வந்து கார் பையிங்கில் வந்து ஹார்ட் வர்சஸ் பிரெயினை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் ஒரு பேலன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. பியூர்லி வந்து எக்ஸல் ஷீட்டோட டெசிஷன் அவுட்புட்டில் நல்லா இருக்காது, ஹார்ட்டோட டெசிஷனும் அவுட்புட்டில் நல்லா இருக்காது. ஆனால் எப்போவுமே லாஜிக்கல் திங்கிங்கை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறத நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஒவ்வொரு வண்டியும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க தயவு செய்து உங்களுக்கு அதை நான் அதுக்குள்ளே போகணுன்னு நினச்சேன், நான் விட்டேன் அந்த பாயிண்ட்டை. உங்களுக்கு அந்த விஷயம் தரவா தெரியாத பட்சத்தில் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாதீங்க. அது இன்னொருத்தவங்களோட டெசிஷனையும் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் குழப்பி விடும். நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க காரை, ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டம் தெரியாது. அவங்க கார் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதை வச்சு அந்த பிராண்டை வச்சு இன்னைக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம இந்த சில மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் சுற்றி அது முடிஞ்சாச்சு. அந்த கதை இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க என்னன்னா இந்த இடத்துல அப்டேட்டடா இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆன்சன் ஏதாவது சொல்ல இருக்கா? கடைசி வரலையும் ஆன்சன் வந்து எப்படின்னா, இந்த ஹார்ட் அண்ட் பிரெயினுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற இடத்துல வந்து ஹார்ட்டுக்கு தான் ஸ்கோப்பு, பிரெயின் எல்லாம் இங்க எதுக்கு வருதுன்னு கேட்கக்கூடிய. நான் வந்து டிரைவிங் எந்தூசியாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சொல்லிச்சுல வெண்டோ ஃபியஸ்டா ராபிட். நான் இப்போ எப்படின்னா, இப்போ வீட்டில் ஃபியஸ்டா இருக்கு. இப்போ எனக்கு கைலாக்கோ என்ன பிடிச்சாலும்
நான் வந்து ஃபியஸ்டா இருக்கனால இதை அவாய்ட் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இப்ப என்கிட்ட ஃபியஸ்டாவே இல்ல, ஆன்சன் பலினோ வாங்குவேன்னு சொன்னா நான் பலினோ வாங்குவேன். இப்ப என்கிட்ட ஃபியஸ்டா இருக்கனால நான் பலினோ வாங்குவேன். என்ன இப்ப பலினோ எனக்கு அப்பப்போ ஓட்டுறதுக்கு ஃபியஸ்டா நம்ம கிட்ட இருக்குல்ல. இப்ப அந்த மாதிரி பீப்புள் வந்து அந்த காரை சேல் பண்ணிட்டு அதை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு இது பண்றது வந்து கஷ்டம். நீ என்ன சொல்லியன்னா இது சின்ன யூஸ்டு கார் வாங்கி வைக்கிறதுக்கு அப்படி இல்ல. இல்லை, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பார்க்கிங் பிரச்சனை, லைஃப் ஸ்டைலில் நம்ம இந்த காருக்கு பின்னாடி எல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு டைம் இருக்குது. ஜாப்னு சொல்லக்கூடியது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நிறைய பேர் இருந்து இதை கேட்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நாங்கள் இந்த காலுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை தெரியும், லைஃபே ட்ராப்டாக தான் இருப்பாங்க. இதுக்கு பேசாமல் ஆஃபீஸுக்கு போகலான்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எல்லாத்துலேயுமே இது இருக்குது. இன்னொன்று, நம்ம வெளிநாட்டில் இருப்போம், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வெளிநாட்டுக்கு போயிருப்போம். காரை வந்து வீட்டில் விட்டா ரஸ்ட் ஆகும்னு சொல்லி இல்லை கெட்டு போகும்னு சொல்லி நம்ம வித்துட்டு இங்கே ஊரில் வந்து கை நிறைய காசோட ஊருக்கு வருவோம். அப்படி ஒரு கார் தேடினா இங்கே கார் இருக்காது. இப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லையா. இதில் தான் கொஞ்சம் பேர் இந்த பஞ்சாயத்தே வேண்டாம், காரே நான் வாங்குறது மாதிரி இல்லை, இருக்கிற நேரம் நான் ஏதாவது ஆப்பை போட்டு காரை யூஸ் பண்ணிப்பேன், அப்படியும் பீப்புள் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு இதுதான். ஆனால் இந்த கார் லவ்னு சொல்லக்கூடியது நம்ம பேச ஆரம்பிச்சா நிறைய ஃபேக்டர்ஸில் பேசிட்டு போகலாம். நீங்கள் வந்து ரீசெண்டாக நம்ம சாம்னு சொல்லக்கூடிய நம்ம மோட்டோ ஃபேம் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக என்கிட்ட பேசும்போது, ஆனால் ஒரு பெரிய ஒரு மண்டபம் வாடகை கிடைங்கண்ணா, நம்ம நிறைய மோட்டோ ஃபேம் வர சொல்லுவோம், நம்ம கார்ஸை பற்றியே பேசிட்டு இருக்கோம். நான் தான் யோசிச்சு இது பேசிட்டே இருக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கதை சொன்னா அது ஒரு கனெக்டிவ் கதை இன்னொரு ஆளுக்கு இருக்கு. இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு. அப்ப கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு ஸ்டோரி இருக்கு, அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு கதை இருக்கு. அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல டெசிஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகேயா, இந்த கண்டென்ட் எப்படி வந்திருக்கு, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கான்னு உள்ளது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கோங்க இந்த டெசிஷனில். ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ வந்து இதில் இனி ஈகோ வந்துடக்கூடாது இல்லையா, எல்லா சைடும் நம்ம பார்க்கணும். க்ளோஸ் பண்ணுவோமா? ஓகே, மோட்டா ஃபேம் எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட பல பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.